பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்திலே நாம் ஆண்டவர் நம்மை கிருபையாய் இந்த 6ஆம் மாதத்திலே நாம் இந்த 6ஆம் மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளை தினம் அது கவலைப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடி எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் நம் பயப்படாதபடி ஆண்டு சொன்ன வார்த்தைப்படி விருதையும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த வருடத்திலே 6 மாதங்கள் கர்த்தர் காண செய்தார். இன்னும் 6 மாதங்கள் கர்த்தர் நம்ம கடக்க செய்ய கர்த்தர் பலன் கொடுத்து அவர் கிருபையை கொடுத்து நம்ம நடத்தி செல்வராக. கர்த்தர் பெரிய காரியம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. நாளை கூட நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த பாதபடியில் பலிபடத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தமான உங்கள் ரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அன்பு தகப்பனே, அப்பா உங்களுடைய கரங்களில் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவது போலும், ஒரு தந்தை சுமப்பது போலும் ஆண்டவர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவர். அப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருவத்தில் கொடுப்பேன் என்று சொன்னவர் கிருபையாய் தகப்பன் நான் கூப்பிடும் நேரம் எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் வேண்டுதலை கேட்டு அப்பா நீ எங்களுக்கு மருவத்தில் கொடுக்கிற தேவன் ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறவரே அப்பா, நாமத்தை மகிமைப்படுத்த விட இந்த நாளிலே அப்பா நாங்கள் ஆண்டவர் உம்முடைய திருப்பதியில பங்கு பெற அப்பா மொத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். ஆமென். நாளே பாரில் ஏதும் நான் செய்தீர சேர்த்தீரே வருவாது என்னை காத்து மக்காய் நாளே பாரில் ஏதும் நான்
தருளோம். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிய இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிய இருதயத்தை. தேங்க்யூ தகப்பனே, சுயமின்னில் எங்களை சாம்பலாய் மாற அப்பா ஆவியானவரே எங்களை அனல் மூட்டும் அப்பா. நாங்கள் வாழ்க்கையில செய்யப்பட்டு எங்கள் மாமிசம் சாகும்படியாய் அப்பா எங்களை அருள் செய்யும்படியாய் நோக்கி வேண்டுகிறோம் ஆண்டவர். வேண்டுதல்களை கேட்டு அப்பா எங்களை ஆண்டவரே அப்படியே நடத்துகிறவரே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். எங்கள் ஆவி ஆத்மா சேர்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலால் மாற சுத்தாகியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாறு செய்குவீர். ஆமென். சுயமென்னில் சாம்பலால் மாற சுத்தாகியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாறு செய்குவீர். கல்வாரியில் ஆண்டினையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன். கல்வாரியில் ஆண்டினையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிய இருதயத்தை அப்பா கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிய இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் இருந்தே மண்ணின் வாழ்வையும் வேறுத்தே மன்னவர் இயேசுவின் சாயல் என் நீலத்தை கண்டதா. பொன்னையும் பொருளையும் இருந்தே மண்ணின் வாழ்வையும் வேறுத்தே மன்னவர் இயேசுவின் சாயல் என் நீலத்தை கண்டதா. கல்வாரியில் ஆசீனையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன். கல்வாரியில் ஆசீனையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிய இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கருணிய இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன் என்கின்ற வேலை அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அல்லேலூயா. சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய சித்தம் ஒன்றுமில்லை அப்பா, எங்களுடைய சித்தம் ஒன்றுமில்லை, உங்கள் சித்தமே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் வருகைக்கு நம்ம
நாம் ஆயத்தப்படும்படியாய், பலரை ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்மை உருவாக்குவார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. தகப்பனே, உங்களுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும் போது என் ஆவி ஆத்மா சரீரத்திலே என்னை பலன் கொடுத்து நடத்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. இந்த வேலையில் கூட மத்தியில் இருக்கிற அந்த சகோதரர் வந்து பாடல்களை பாடும்படியாய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஊளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் ஊளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனுஷரே மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியானவரே,
தூயவராம் எங்களிடம் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை ஆமென். ஆவியானவரே உம் வல்லமையால் ஓ ரிபாபாலா சந்தாபா ஆளுகை செய்யும். ஆமென். எல்லோரும் சேர்ந்தவர்களாய் வாரும் வாரும் தூய ஆவியானவரே உம் பிரசன்னத்தை ஓ ரிபாபா கபாலா சந்தா கதாரா உம் வல்லமையால் என்னை நீரப்பி நீராளுகை செய்யோ. ஜீவத்தண்ணீர் ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தாகம் தீர்க்கும் ஊற்று. தாகம் தீர்க்கும் ஊற்று தாகம் தீர்க்கும் ஊற்று. எல்லோரும் சேர்ந்து வாரும். ஆமென். முடிந்தவங்க நல்லா கிளாப் பண்ணி ஆமென் வெல்கம் பண்ணுவோம். உம் பிரசன்னத்தை ஓ ரபா பாபா பா சாந்தா கபரதா ரபா வல்லமையால் என்னை நீரப்பி நீராளுகை செய்யும். ஆவியானவரே வாரும் வாரும் ஓ ரபா பாபா பாபா சாந்தா கபாலா ஓ ரிகபாலா சாந்தா பரதா லபலபா ரேகா பாபா பரா ஷபா பாபா ரதா. ஆவியானவரே ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு ஜெபமா எங்க சபையில ஆவியானவரே நீங்க வாங்கப்பா. ஓ ரிபா ஷாகா பரா ரேகா பரா கபரா தரபா வாரும் வாரும் தூய ஓ ரிஷே கபரா ஷாகா பரே உம் வல்லமையால் என்னை நீரப்பி ஆளுகை செய்யோ. ஆளுகை செய்யோ. ஆளுகை செய்யோ. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும் ஐயா. எங்கள் நினைவுகள் எங்கள் சிந்தனைகள் எங்கள் இருதயங்களை எல்லாம் ஆளுகை செய்யும். ஓ ரிபா பாபா பா கரபா சந்தல பல 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 ரிபா தரத கதரம ஷபரதன மதர ரப 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 ரப. ஓ நன்றி 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 அப்பா. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம். உம்முடைய வார்த்தை என்கின்ற மன்னாவினால் இன்றைக்கு பெத்தேல் ஆசீர்வாத சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்க வேண்டுமாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதி உங்க நாமம் மகிமைப்படும். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே உள்ள 2வது பகுதி நான் வாசிக்கிறேன். நாம் புசித்து
சந்தோஷமாக இருப்போம். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் நிறைய பார்ட்டி நடக்குது, விசேஷங்கள் நிறைய நடக்குது. இந்த விசேஷங்களில் முக்கியமானது என்ன அப்படின்னா சாப்பாடு தான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், பிறந்த நாள் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க அழைக்கும் பொழுது ரொம்ப நேசிக்கிறவங்க, நெருங்கினவங்க என்ன கேட்பாங்க அவங்கக்கிட்டனா, என்னங்க என்ன விசேஷம், சாப்பாடுன்னா மட்டனா சிக்கனா அப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மனசுல என்ன நினச்சிப்பாங்க, பரவாயில்ல இவங்க மட்டன் தான்ப்பா, இவங்க ஃபங்க்ஷன் போனால் மட்டன் தான், அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. அது போலலாம் இருக்கிற அந்த சாப்பாடுனால ஒரு சந்தோஷம் இல்லைங்களா, உணவுனால ஒரு சந்தோஷம்தான். யாரும் சாப்பாடை என்ன பண்ண மாட்டோம், துக்கத்தோடு யாரும் வரவேற்க மாட்டோம். சாப்பாடுனாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். சில பேருக்கு கஞ்சினா கூட சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆமாம், பழுதுனா கூட சந்தோஷம்தான் சில பேருக்கு. அப்படி இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு மீந்துடும். எத்தனை வீட்டில் அது நடக்குதுன்னு தெரியல. சாப்பாடு மீந்துடும், என்ன பண்ணுவாங்க, நல்லா குழம்பு ஊற்றி நல்லா சூடு போடுவாங்க. மறுநாள் அது வந்து பிரியாணி போல் இருக்கும். அல்லேலூயா. அது போல் எத்தனை குடும்பத்தில் சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அந்த சாப்பாடெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் சில டைமில் காய் குழம்பு செய்துடுவாங்க வீட்டில். காய் குழம்புனாலே முகம்லாம் சுருங்கிடும். குறிப்பாக வாலிப பசங்களுக்குனாலே காய் குழம்புலாம் அப்படி இருக்கும், அவ்வளோதான். காய் குழம்பா சாம்பாரா அவ்வளோதான், ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் அது மறுநாள் பார்த்திங்கன்னா சூடு பண்ணி அதை சாப்பிடும்போது பிரியாணி போல் இருக்கும். அல்லேலூயா. அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கா தெரியாது, எங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. அப்போ சாப்பாடுனாலே பொதுவாக என்னென்னா ஒரு சந்தோஷம்தான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் புசித்து எப்படி இருப்போம், நாம் புசித்து எப்படி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், புசித்து சந்தோஷமாக இருப்போம். பாருங்க, இந்த யோனத்தான் சாப்டர் வந்து ஞாபகத்துக்கு வருது. சவுலுடைய மகன் யோனத்தான் இல்லை, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போருக்காக போவாங்க. பார்த்தா ரொம்ப டயர்டாகிடுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க என்ன பண்ணிட மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்போது அவரும் சொல்லிவிடுவார், தலைவரும் சொல்லிவிடுவார், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவங்க வழியில் என்ன பண்ணுவாங்கன்னா தேன் கிடைக்கும். அப்போ சாப்பிட்ட பிறகு அவங்க கண்ணெல்லாம் தெளிவாகிடும். நல்ல ஒரு பலனாக என்ன பண்ணுவாங்க, நல்ல யுத்தத்தை என்ன பண்ணுவாங்க, நல்ல செய்து நல்லா ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஒரு செய்தி போவோம், இவங்க சாப்பிட்டாங்கன்னு ஒரு செய்தி போகும்போது கோபமாயிடுவார் அவங்கள வழிநடத்தின தலைவர் சவுல். அவங்க கொல்லப்படணும், அவன் யாராக இருந்தாலும் கொலை செய்யப்படணும் அப்படி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏங்க அதை சாப்பிட்லன்னா பலனே வந்திருக்காது, நாங்கள் சோர்ந்து போயிருப்போம், எங்களால் என்ன செய்திருக்க முடியாது, நாங்கள் பகைவனை நாங்கள் மேற்கொண்டிருக்க முடியாது என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதை போல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ விதமான ஆகாரங்கள் இருந்தாலும் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமாக ஒரு திருப்பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ விதமான ஆகாரம் இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு
ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. உணவு முறை என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன், நாங்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட உணவை சாப்பிடவே கூடாது. சமீபத்தில் கூட ஒரு இஸ்லாமிய பண்டிகை வரும்பொழுது அதில் யாரும் அந்த மிருகங்கள்லாம் வெட்டலைன்னு நினைக்கிறேன். அது ஒரு தடை ஏதோ செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. குர்பானி கொடுக்கல அப்படின்னு ஏதோ ஒரு காரியங்கள் நடந்தது. அப்போ இந்த உணவு முறையே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக பூமியில் காணப்படுது. சில பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா தாங்க நல்லா உடம்பு தெம்பாக இருக்குது. அல்லேலூயா, அப்படிலாம் சொல்லப்படுது. அப்போ இந்த உணவு முறைகள் இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, நமக்காக ஒரு விசேஷித்த உணவை, ஒரு பந்தியை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன பந்தி என்றால், அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்படியான ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்தினுடைய பின்னணி சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் என்றாலே நமக்கு கொஞ்சம் பழகின ஒரு சாப்டர் தான் இல்லையா? பழகின சாப்டர் தான். இந்த சாப்டரில் நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன சம்பவம்? இளைய குமாரன். அல்லேலூயா. அவருக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருவோம். என்ன பேர்? கெட்ட குமாரன். அல்லேலூயா. கெட்ட குமாரன். இப்போ எதனால் இந்த சாப்டர் நம்ம பார்த்தோன்னா 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் ஒரு சாப்டர் என்ன பண்ண பிறகு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தகப்பனுக்கு எத்தனை குமாரன் இருந்தாங்களாம்? 2 குமாரன் இருந்தாங்களாம். அதில் இளையவன் என்ன பண்ணிட்டான்? தகப்பனை நோக்கி ஆசியில் எனக்கு என்ன பண்ணோம், எனக்கு வரும் பங்கை எனக்கு தரணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்குறான். அப்பா என்ன பண்ணுறாரு? பங்கிட்டு கொடுத்துட்றாரு. சில நாளைக்கு பின்பாக அந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறார். அங்கே போனால் துன்மார்க்கமான ஜீவனம் செய்து தன் ஆசையை அழித்து போடுகிறார். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் ஒன்று உண்டாகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்யப்பட? குறைவுபட தொடங்குகிறான். அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் அவன் சேர்ந்து கொண்டு அந்த குடியானவனை அவனுடைய வயலில் பன்றிகளை மேய்க்க அவன் அனுப்புகிறான். அப்போ பன்றிகள் திரிகின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருக்கிறான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் நினைக்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நானும் பசினால் சாகிறேன். அதன் பிறகு அவன் யோசிக்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்படுகிறான். தன் தகப்பனிடத்தில் போகிறான். அவன் தகப்பன் தூரத்தில் அவன் வரும்பொழுது அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அது மாத்திரம் இல்லை, அதன் பிறகு அவனுக்காக ஒரு உணவை ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இதுதான் ஒரு சுருக்கமாக. அதன் பிறகு அவங்க சகோதரன் பார்க்குறாரு, எனக்கு இந்த விருந்து அடிக்கலையே சொல்லி அவர் கோபமாயிடுறாரு. அதன் பிறகு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அவரையும் போயிட்டு சமாதானப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதுதான் இந்த சாப்டர் நம்ம பார்க்குறோம். அநேகமாக பிபிஎஸ்லலாம் இதெல்லாம் ஸ்கிட்டாக போட்டிருப்பாங்க இல்லையா? பிபிஎஸ்ல இதெல்லாம் ஒரு ஸ்கிட்டாக போட்டிருப்பாங்க. ஒரு நல்ல சாப்டர். அல்லேலூயா. சரி, நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா.
அவங்க தகப்பன் சொல்கிற அந்த வார்த்தை 23ஆம் வசனத்தில், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். தகப்பன் மாத்திரம் அல்ல, வந்த இளைய குமாரன் மாத்திரமல்ல, வேலைக்காரர்களை எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறாரு, நாம் என்ன பண்ணலாம்? புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு அந்த இளைய குமாரன் அவன் தகப்பன் இடத்துக்கு போகும் பொழுது, தகப்பனால் ஒரு இளங்கன்று அடிக்கப்படுகிறது. கொழுத்த கன்று ஒன்று கொண்டு வந்து அடியுங்கள் என்று சொல்லி அதன் மூலியமாய் சந்தோஷத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டதை நாம் நினைவு கூர்ந்து, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அதனை நாம் நினைவு கூர்ந்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவரை நாம் நினைத்து, நமக்காக ஆண்டவர் அடிபட்டாரு, எனக்காக அவர் பாடுபட்டாரு என்பதை நினைத்து, என் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டாரு என்பதை நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு திருப்பந்தியிலே நாம் கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறபடியால் நம்ம ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே காணப்படக்கூடிய 3 காரியங்கள் முக்கியம். இந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே காணப்பட வேண்டிய 3 காரியங்கள், இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நான் இந்த செய்திக்காக பல மணி நேரம் தியானித்தேன். ரொம்ப கிட்டத்தட்ட காலையிலேருந்து நைட்டு வரையிலும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், தியானித்து கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால நீங்கள் கேட்க போகிற நேரம் கொஞ்சம்தான். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்க போகிற நேரம் கொஞ்சம்தான். ஆனால் இந்த செய்தி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிய வேண்டும் என்று ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே அதற்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது, இந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ளே காணப்பட வேண்டியது பசி. ஹல்லேலூயா. முதலாவது நமக்குள்ளே காணப்பட வேண்டியது பசி. யாரும் சொல்ல மாட்டீங்களே பசி. எங்கே சாப்பாடு கொண்டு வர போகிறாங்க பார்க்குறீங்களா? எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் தருவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், முதலாவது பசி. 2வது பாவ அறிக்கை. 2வது என்னது? பாவ அறிக்கை. 3வதாக பாசம். ஹல்லேலூயா. 3வது என்னது? பாசம். முதலாவது என்ன சொன்ன? பசி. 2வது பாவ அறிக்கை. 3வது பாசம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது முதலாவது பசி. ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்வோம். 17வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த இளைய குமாரனுக்கு உண்டான ஒரு காரியம் என்னன்னா பசி. அவர் சொல்லுகிறார், பசியினால
நான் என்ன பண்றேன்? சாகுறேன். அல்லேலூயா. அவருக்கு இப்ப சாப்பாடு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. இந்த சாப்பாடு அவருக்கு இல்லாத நிலைமை ஏற்பட்டும் பொழுது பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கிடைக்குமா என்று இவர் பார்க்கிறார். ஆனா அது கூட இவருக்கு கிடைக்கவில்லை. அந்த தவிடு கூட கிடைக்காததுனால இவர் என்ன பண்றாருன்னா, பசி எடுக்குது. சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, பசி வைத்த கிள்ளுது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. எப்படி ஒருத்தனை உடம்ப கிள்ளி விட்டா எப்படி இருக்கும், அது போல பசி வைத்த என்ன பண்ணுது? கிள்ளுது. இப்ப அது கிள்றது அவனை போட்டு கொல்லுது. அதான் சொல்றாரு, என்னால என்ன செய்ய முடியல, அந்த பசினால நான் சாகுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பசி என்பதை சொல்லும் பொழுது 3 விதமான பசிகள் இருக்கு. என்ன 3 விதம் என்றால், ஒன்று சரீர பிரகாரமான பசி, இரண்டாவது ஆவிக்குரிய பசி, மூன்றாவது ஆத்துமா பசி. அல்லேலூயா. ஆமா. இந்த சரீரத்துக்குரிய பசிக்காக தான் இந்த உலகமே என்ன செய்யுது? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு முறை ஒரு போதகர் சில வார்த்தைகளை சொன்னார். அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு, தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற. அல்லேலூயா. தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற. அழுவுற பிள்ளை தான் பால் குடிக்கும். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உணவு தான். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது மாம்ச ரீதியாக எல்லாருக்கும் என்ன தேவை? சாப்பாடு தேவை. ஒரு நாளுக்கு 3 வேளை சாப்பாடு தேவையா இருக்கிறது. அப்ப பார்த்தோம் என்றால் இந்த மாம்சத்துக்கு ஆகாரம் தேவை. மாம்சத்துக்கு ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். இல்லை என்றால் மாம்சமானது மெலிந்து விடும், சோர்ந்து விடும், பலவீனப்படும். அதை போல ஆவிக்குரிய பசி என்று ஒன்று இருக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய பசி. இந்த பசி யாருக்கு ஏற்படும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் இந்த பசி ஏற்படும். அல்லேலூயா. ஆமா. இன்னும் நான் ஆண்டவரை நான் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். இன்னும் நான் ஆண்டவரிடத்துல கிட்டி சேரணும். இயேசு என்னோடு கூட பேசணும். நான் அவரை பார்க்கணும். சொப்பனத்தினாகில அவர் பேச மாட்டாரா? இந்த பசி இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, இந்த எத்தியோப்பியா மந்திரி கந்தாக என்பவர்களுடைய அந்த சாப்டர் நம்ம பார்க்கும் பொழுது, எங்கே இருந்தோ என்ன பண்றாங்க? தேவனை தேட வருகிறார்கள். பாருங்க, சாலமோனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, சாலமோனை தேடி என்ன பண்றாங்க? ராஜஸ்திரீகள் வருகிறார். அப்ப ஏன் அவங்க வருகிறார்கள் என்று பார்த்தா பசி. அல்லேலூயா. இயேசுவையும் அவங்க தாயாரையும் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? எருசலேமுக்கு போறாங்க. ஏன்? தேவன் மீது உள்ள பசி. அப்போ ஆவிக்குரிய பசி என்கின்ற ஒன்று இருக்கு. மாம்சத்தினுடைய பசி எப்படி, அதே போல ஆவிக்குரிய பசி. சில பேர் பாருங்க, வேதத்தை அதிகமாக படிப்பாங்க, அவங்களுக்கு அது பசி. சில பேர் தேவ சமூகத்தை விட்டே வரமாட்டாங்க, அவங்களுக்கு அது பசி. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆத்துமா பசின்னு இருக்கு. சில பேருக்கு ஆத்துமாக்கள் எப்படின்னா சுவிசேஷம் சொல்லணும், அது ஒரு பசியாக இருக்கு. ஆத்துமா வாழணும் என்று பிரயாசப்படுகிறார்கள்.
அதுக்கு ஒரு பசியாக காணப்படுகிறது. சரி, பசி என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு உணர்வு. அல்லேலூயா. பசி என்பது ஒரு உணர்வு. நம்மளாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள், நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் இங்கே வரும். வயிறு ஏதோ காலியாகிற மாதிரி இருக்குதே, எதனா வயிற்றுக்கு எதனா போட்டுக்கலாமா? சில பேர் நம்ம பெரியவங்களாகிட்ட பிறகு நம்ம கேர் பண்ண மாட்டோம், ஆனால் சிறு பிள்ளைகளை குறித்து ரொம்ப கேரிங்காக இருக்கும். இது எதனா சாப்பிட்டுச்சா, எதனா ஒரு ரொட்டினா கொடுப்போம், பிஸ்கட்னா கொடுப்போம், எதனா சாப்பாடு நம்ம கொடுப்போம், பால் கொடுப்போம், கொடுத்துக்கினே இருப்போம் பாருங்கள். ஏன்னா அது பசிக்குதா என்னன்னு தெரியலையே, அதன் மேலே ரொம்ப நம்ம கேரிங்காக இருப்போம். அல்லேலூயா. அப்போ ஒரு விதமான உணர்வு. ரெண்டாவது, இந்த பசி என்பது என்னென்னா அடிப்படையான ஒரு தேவை. உணவு என்பது ஒரு அடிப்படையான தேவை. அது இருந்தால் தான் நம்ம சரீரம் உற்சாகம் அடையும், பலன் அடையும், அடுத்த வேலையை நம்ம செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இவனுக்கு பார்க்கும் பொழுது இந்த இளைய குமாரனுக்கு என்ன உண்டாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பசி உண்டாகிவிட்டது. அல்லேலூயா சொல்லாமா? பசியினால் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் நான் பார்க்குறோம். வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும். நல்லா கவனிங்க, இவர் சொல்றாரு, நான் எழுந்து என்ன பண்ணுவேன்? என் தகப்பனிடத்துக்கு போவேன். அல்லேலூயா சொல்லாமா? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பசினால சாகர இல்லையா? அப்போ பசினால சாகர நிலைமை வருதுன்னா அவங்க எதை யோசிப்பாங்க? என்ன யோசிப்பாங்க? அதுலேயே ஆன்சர் இருக்குது. பசினால சாகுறேன் அப்படின்னு சொல்ற, அப்ப எது யோசிப்பாங்க அவங்க? இல்லை, நான் சொன்ன வார்த்தையிலே ஆன்சர் இருக்குது. பசினால நான் சாகுறேன்னு சொல்றாரு. அப்போ அவன் என்ன செய்வாங்க? என்ன செய்யணும்னு பார்க்குறாங்க. என்ன செய்யணும்? என்னங்க பசினால சாகுறேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செத்து தாங்க போவாங்க. செத்து தானே போவாங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ பசி எடுக்குது, பசினால உயிரே போகுது. இப்போ அடுத்த கட்டம் என்னதான் நினைக்கிட்டு தோணும்? அது செத்துடலாங்க, அதுதான் தோணும். எப்படின்னா ஒரு வழியில் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், அவ்வளோதான், அதுதான் தோணும். ஆனால் நல்லா கவனிங்க, இவருக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எழுந்து தகப்பனிடத்துக்கு போவோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இவருக்கு வயிற்றுல இருந்த பசி போயிடுச்சு. இந்த வயிற்றுல இருந்த பசினால இப்போ இவருக்கு என்ன பசி உண்டாயிடுச்சுன்னா தகப்பன் மேல உள்ள பசி வந்துடுச்சு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சில வேலைகளில் ஆண்டவர் சில பாதைகளில் நம்ம நடத்துவார். அப்போ ஏன் அந்த பாதையில் நடத்துகிறாருன்னா நல்லா கவனிங்க, அப்பாவை நான் என்ன பண்ணணும் அறியணும். அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னை எப்படி நடத்தினாருங்க, என்னை எப்படியெல்லாம் போஷித்தாருங்க, என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றினாருங்க, என்னை எப்படியெல்லாம் பராமரித்தாருங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் மனுஷரையும் மிருகங்களையும் என்ன பண்ணுறாராம்? என்ன வசனம்? ஆண்டவர் மனுஷனையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? மனுஷனையும் மிருகத்தையும் என்ன பண்ணுறாரா? காப்பாற்றுகிறார். இப்போ மனுஷனா யார் தெரியுங்களா? மனுஷனா ரட்சிக்கப்பட்டவன் மனுஷன். மிருகம் யார் தெரியுமா? ரட்சிக்கப்படாதவன் மிருகம். அல்லேலூயா சொல்லாமா? மிருகமாக இருந்த என்னை ஆண்டவர் காப்பாற்றினார், இப்போ மனுஷனா மாற்றியும் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆனால் இது ரெண்டுத்தையும் யார் தான் செய்யறது? ஆண்டவர் தான் செய்கிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பசியில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தகப்பன் இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. சரி, 3 விதமான பசி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். முதல்ல சொன்னது உதாரணமான 3 காரியங்களை சொன்னேன். இப்போ குறிப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அழைப்பின் பசி, அப்போஸ்தலரின் பசி, ஆயத்தமாக இருக்கிறவரின் பசி. அல்லேலூயா சொல்லலாமா? சரி, முதலாவது பசியை நம்ம பார்த்துடலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பாவுக்கு பசி எடுக்குது. நீங்கள் இந்த சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த சாப்டர் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டு வழியாய் வருகிறார். அந்த நாட்டு வழியாக வரும் பொழுது அங்கே அவரோடு கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பிரயாணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, களைப்பு அடைந்துட்டாங்க. டயர்டாயிடுச்சு எல்லாரும். களைப்பு அடைந்தபடினாலே இப்போ களைப்பு அடைஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? சாப்பாடு தேவை. சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கப்பா நம்ம போய் ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போகிறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு போகிறாங்க. இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு, உட்காந்து இருக்கார், தனியாக உட்காந்து இருக்கார். இப்போ இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ அந்த கிணற்றண்டையில் வராங்க. இயேசு கிறிஸ்து போய் என்ன கேட்டார்? தண்ணி கேட்டார். இவர் என்ன கேட்டிருக்கணும்? வேணுங்க கேட்டிருக்கணும், சாப்பாடு கேட்டிருக்கணும். ஏம்மா நாங்கள் ஊழியம் செய்கிறோம்மா, அது போல் நாங்கள் கொஞ்சம் எதனா சாப்பாடு இருந்தால் கூட ரொம்ப டயர்டாக இருக்குது கேட்டிருக்கணும். ஆனால் இவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கேட்குறார். அல்லேலூயா. அப்போ என்னது, தண்ணியாகில குடிச்சிக்கலாம். அப்படி தான் இவர் அந்த பொண்ணுக்கு மூவ் பண்ணுறார் கிட்ட. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இதையே நம்ம அநேக முறை நம்ம செய்தி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போ நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். அவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தின பிறகு இவங்க கேட்குறாங்க, எதனா சாப்பிடலாம் சொல்லி கேட்கும் பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? 34ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து 33. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். யாராயிலும் அவருக்கு போஜனம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களா? அப்போ நல்லா கவனிங்க. அவருடைய போஜனை எதுவாக இருக்குதுன்னு அவர் சொல்றாரு 34ஆம் வசனத்துல. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நல்லா கவனிங்க. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்குரிய ஒரு நோக்கம், ஒரு சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் சொல்லமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு, உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சித்தம்தான் சொல்லமா, அந்த சித்தம்தான் உங்களுடைய போஜனமாக இருக்கணும். உங்களுடைய சாப்பாடு எதுவாக இருக்கணும்? அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ பார்த்துக்கும் போது ஆகாரம் சாப்பாடு ரெடி ஆகி கொண்டே இருக்குது. பேதுரு என்ன பண்ணார்? போயிட்டு
பேதுரு என்ன பண்ணாருங்க? போய் சண்டை போட்டாரா? நல்லா கவனிங்க. நம்மளா இருந்தால் வீட்டில் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்ற டைம் வரும், அப்போ தான் சாப்பாடு ரெடி ஆகினுது. என்ன பண்ணுவோம்? அம்மாவை ஒரு வழி பயின்றுவோம், அக்கா தங்கச்சிங்களை ஒரு வழி பயின்றுவோம், பொண்டாட்டி அதை விட ஒரு வழி பயின்றுவோம். அல்லேலூயா. ஆமாம். என்ன தெரியாதா உனக்கு? இந்த 1 மணிக்கு நான் வருவேன்னு தெரியாதா? 2 மணிக்கு நான் வருவேன்னு தெரியாதா? நைட்டு வேலையை முடிச்சுட்டு வருவேன்னு தெரியாதா? இவ்வளோ உழைச்சிட்டு வரேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வரேனே, வரவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கக்கூடாதா? இப்போதான் சாப்பாடு செய்வியா? ஒரு வழி பண்ணுறோம் இல்லையா? ஆனால் பேதுரு என்ன பண்ணார்? போய் ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா சொல்லாமா? ஜெபம் பண்ணுறார். நல்லா கவனிங்க. இங்கே என்ன சம்பவம் நடக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய போஜனம் எதுனா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்வது. அல்லேலூயா. அப்போ நம்மை குறித்ததான ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறியணும். அந்த சித்தத்தை நாம் அறிந்து நாம் செயல்படுவதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நீங்கள் என்னை குறித்து என்னப்பா சித்தம் வச்சிருக்கிறீங்க? யாருன்னா இது வரைக்கும் கேட்டிருக்கிறீங்களா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு யாருன்னா கேட்டிருக்கீங்களா? கேட்கணும். நான் என்ன ஆண்டவரை செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அல்லேலூயா. இதை யார் கேட்டது? பவுல் கேட்டார் இல்லையா? ஐயா இந்த ஒர்ஷிப்பில் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், இந்த டாபிக் வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அவர் இயேசுவை தெரிந்து கொண்ட உடனே அவர் கேட்குறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? அந்த சித்தத்தை நாம் அறிய வேண்டும். அந்த சித்தத்தை அறிவது தான் மெய்யான போஜனம். அதுதான் நம்ம பசியை தீக்கும். இல்லை என்றால் ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில். நான் ஆண்டவருக்காக எதையும் செய்யவில்லையே, என்னை ரட்சித்த தெய்வத்துக்கு நான் எதையும் செய்யவில்லையே, அவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், அதை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்கின்ற அந்த வெறுமை என்ன செய்யும்? நம்மளுடைய உள்ளத்தை எப்பொழுதும் ஆளுகை செய்யும். நாம் எப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோமோ அப்பொழுது நமக்கு நிறைவான சந்தோஷத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அழைப்பு தான் என்ன பண்ணுறாரு? பசியாக சொல்கிறார். அவர் சித்தத்தை செய்வது தான் போஜனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடு போஜனம் பண்ணி. அல்லேலூயா. சரி, அவர்கள்னா யாருங்க? இப்போ நாம் சொல்லலாமா? நாம் எல்லாரும் அவர்கள் என்ற இடத்துல நம்ம என்ன போடுவோம்? நாம். இன்னொன்று கூட நம்ம சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். பெத்தேல் ஆசீர்வாத சபை அப்படின்னு கூட போட்டுக்கலாமா? அப்படி போட்டுக்கலாமா? நம்ம எல்லாரும் மேலே போட்டுக்கலாமா? பெத்தேல் ஆசீர்வாத சபையாராகிய நாம், பெத்தேல் ஆசீர்வாத சபையாராகிய நாம் ஒருமனப்பட்டவர்களா. அந்த இடத்துலயே நீங்க பெத்தேல் ஆசீர்வாத சபையை போடுங்க. பெத்தேல் ஆசீர்வாத சபை ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து நம்முடைய வீடுகளிலே அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம நடந்திருந்தா பாஸ்டர் ஒர்ஷிப்பில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அவசியம் இல்லை? கேரி மீட்டிங் வாங்க, சுத்திகரிப்பு மீட்டிங் வாங்க,
அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணல? ஹலோ, வசனத்தின்படி நாம் நடக்கலை. அல்லேலூயா சொல்லாமா? வசனத்தின்படி நம்ம நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு பிரியமாக நம்ம நடக்கலை. அப்போ இயேசுவுக்கு பிரியமாக இல்லாமல் நம்ம திருப்பந்தியில் கையை வைக்கலாமா? ஹலோ, இயேசுவுக்கு நான் பிரியமாக நடக்கலைங்க, சபைக்கு நான் பிரியமாக நடக்கலை, பாஸ்டருக்கே நான் பிரியமாக நடக்கலை, அப்போ நான் திருப்பந்தியில் மட்டும் பிரியமாக நான் பங்கு கொள்வது நான் நியாயமா? அப்போது நம்ம வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் இந்த அப்போஸ்தலருடைய பசி என்னவா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடு அவங்க என்ன செய்தாங்களா? போஜனம் பண்ணாங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க, சபையில் ஐக்கியம் வேணும். எல்லாரும் சொல்லாமா? சபையில் ஐக்கியம் அவசியம். அல்லேலூயா சொல்லாமா? சபையில் எல்லாரும் சொல்லுவோம், சபையில் ஐக்கியம் வேணும், சபையில் அன்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆயத்தமாக இருக்கிறவர்களுடைய பசி. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? வாசற்படியில் நின்று என்ன பண்றாரா? தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தாள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் வீட்டு வாசலில் இப்போ எல்லாம் காலிங் பில் வச்சிட்டாங்க இல்லையா? நிறைய பேர் கதவு தட்ட மாட்டாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் என் கணவர் கதவு தட்டுறது எனக்கு தெரியும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் கதவு தட்டுறது தெரியுங்க அப்படின்னு. என் பிள்ளைங்க கதவு தட்டுறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் கதவு தட்டுறது தெரியுமா? என்னங்கய்யா, ஆண்டவர் கதவு தட்டுறது தெரியுமா? நல்லா கவனிங்க. சில பேருக்கு அந்த நுணுக்கம் தெரியும். அவங்க கணவன்மார் கதவு தட்டுறது நுணுக்கம் தெரியும். மற்ற நபர்கள் கதவு தட்டுறதுக்கு நுணுக்கம் தெரியும். டப்பால்னு போட்டு அடிப்பாங்க. சின்ன பசங்க கதவு தட்டுறது தெரியும். ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் கூட நம்ம என்ன பண்ணுவார்? கதவு தட்டுவார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா ஆயத்தமாக கதவை திறக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த கதவை திறக்கும்போது உன்னத பாட்டில் பார்க்குறோம், அவர் கதவை தட்டுறாரு. நான் என்ன பண்ணேன்? போயிட்டு என்னுடைய உடைகள் எல்லாம் நான் அணிந்து கொண்டு வந்து கதவை திறக்கிறேன். என் நேசரை நான் என்ன பண்ண முடியல? காணவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். ஏன் அப்படின்னா இவர்கள் ஆயத்தமாக இல்லை. புரியுதுங்களா? அப்போ யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கதவு தட்டினவொடனே என்ன பண்ண முடியும்? கதவு திறக்க முடியும். கதவு திறந்த உடனே என்ன பண்ணலாம்? அவர் என்ன பண்ணுறாராம்? நம்மோடு கூட இருந்து போஜனம் பண்ணுகிறா. அப்போ ஆயத்தம் இல்லாமல் அந்த உன்னத பாட்டில் நம்ம பார்க்குறோம், அவங்க போய் துணியெல்லாம் போட்டு வராங்க, ஆயத்தமாக இல்லை. அவங்க
ஆயத்தப்படுத்தி கொண்டு திறக்கிறாங்க, அவரை பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போதும் ஆயத்தம் இருக்கும். யாரை பார்ப்பதற்கு? இயேசுவை பார்ப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆயத்தம் இருக்கணும். உபவாசிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நம்மை சுத்திகரித்து கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கணும். திருப்பந்திக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சபை கூடி வருதலுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் துணியை போய் அயன் பண்ணக்கூடாது. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமையே நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை போல நாம் திருப்பந்திக்காகவும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது இந்த பசி, தகப்பனை பார்க்கணும்னு பசி, அழைப்பில் பசி, அப்போஸ்தலருடைய பசி, ஆயத்தமாக இருந்தவர்களுடைய பசி. அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பசி தீரும். அப்போது நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். யார் புசித்து சந்தோஷமாக இருக்க முடியும்? பசி உள்ளவர்கள் தான் அந்த சந்தோஷத்தில் பங்கு கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லாமா? பசி. திருவிருந்து இருக்குதுங்க, திருவிருந்து ஆராதனை இருக்குது, அதில் நான் பங்கு கொள்ளணும். பசி. நான் உபவாசத்தோடு இருக்கிறேன், நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன், நான் சுத்திகரிப்போடு இருக்கிறேன். அதை சாப்பிடும் பொழுது உண்மையாக ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பாவ அறிக்கை. லூக்கா 15:21 வாசிங்க. லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பாருங்க, நேரம் இல்லை, குறிப்பில் மட்டும் அப்படியே தொட்டுட்டு போறேன். அவர் சொல்கிறாரு, இப்போ இவர் என்ன பண்ணார்? அவங்க அப்பா கிட்ட அவருடைய ஆஸ்தியில் அவருடைய பங்கு தான் வாங்கிட்டு போனார். இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? என்னங்க தப்புன்னு சொல்ல முடியும்? அவருடைய பங்கு தான். அப்பாவை என்ன பண்ணார்? உன்னுடைய ஷேர்ப்பா, நீ எடுத்துன்னு போயிடு, பரவாயில்ல, நீ கேட்குற, நான் கொடுக்குறேன், வாங்கிட்டு போகிறான். ஆனால் அதன் பிறகுதான் அவன் என்ன செய்கிறான்? அவன் பாவம் செய்கிறான். என்ன பாவம் செய்கிறான்? அதை வாங்கின தூர தேசத்துக்கு போகிறான். அந்த தேசத்தில் போய் அவன் என்ன பண்ணுறான்? அவன் வீணான விதத்தில் அதை செலவு பண்ணி போடுறான். தன் ஆஸ்திகளெல்லாம் என்ன பண்ணுறான்? துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போகிறான். துன்மார்க்க ஜீவியம். அப்போ அவனை தான் அவன் கெடுத்துக்கிறான். ஓகேவா? ஆனால் நல்லா கவனிங்க, அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்லும்போது சொல்கிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செய்துட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க, நம்ம மனுஷர்களே தான் பார்க்குறோம். இந்த மனுஷனுக்கு தான் நான் கேடு பண்ணிட்டேன், மனுஷனுக்கு தான் நான் தீங்கு பண்ணிட்டேன், மனுஷனை தானே நான் நிந்திச்சிட்டேன், மனுஷனை தானே நான் அவமானப்படுத்திட்டேன், மனுஷனை தானே நான் துக்கப்படுத்திட்டேன் அப்படின்னு நம்ம மனுஷர்களை நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனால் நல்லா கவனிங்க, எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? எந்த மனுஷனாக இருந்தாலும் அவங்க யாரு? தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். அப்போ நம்ம எந்த மனுஷர்களுக்கு தீங்கு செய்தாலும் சரி, அது யாரை பாதிக்கும்? தேவனை பாதிக்கும். அல்லேலூயா சொல்லாமா? நான் இந்த மனுஷர் இல்லாமல் எங்கள் சபைக்கு வரவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ணலப்பா, ரட்சிக்கப்பட்டவங்க நான் ஒன்றும் பண்ணல, உலகத்தானுக்கு தான்ப்பா நான் பண்ணேன். அது கூட என்னவாக மாறிவிடுகிறது? பாவமாக மாறிவிடுகிறது. நான் அவனை தான்ப்பா திட்டினேன், நான் அவனை தான் நிந்திச்சேன், அவனை தானே நான் அவமானப்படுத்தினேன். அது யாரை காண்பிக்குதுன்னா தேவனை காண்பிக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அது என்ன பாவமாக இருக்குது? உமக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நான் எதுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன்? பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன்.
பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற மனசு. அல்லேலூயா சொல்லாமல் நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் பாவம் செய்துட்டேன். நல்லா கவனிங்க, அது அறிக்கை செய்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இவன் பாருங்க, தகப்பன் இடத்துல பாவத்தை அறிக்கை செய்தான், தகப்பன் இடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லாமா. மூன்றாவதாக பார்க்கிறோம், 23வது வசனம் வாசிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா சொல்லாமா. அதுக்கு மேல் உள்ள வசனத்தை வாசிங்க, 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், கன்றை கொண்டு வந்து அடிங்க, நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. பாருங்க, இதுதான் சொன்ன பாசம். அல்லேலூயா சொல்லாமா. பாசம். பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது என்ன உண்டாகுதுன்னா பாசம் உண்டாகுது. தகப்பன் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கயா. நம்ம எப்போ பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்கிறோமோ நமக்கு ஒரு உயர்வு உண்டாகும். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் என்பது உயர்வு. நம்ம எப்பொழுது நம்ம பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ உயர்வு உண்டாகும். பாவங்களை மறைச்சனா நமக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்படும். அதன் பிறகு சொல்லப்படுறது, மோதிரத்தை போடுங்கப்பா, அதிகாரம் கிடைக்கும். அது பிறகு பாதரட்சை என்ன பண்ணுங்க, கொடுங்க, கன்றை அடிங்க. நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. அப்போ இந்த உணவை நாம் இதை புசித்து சந்தோஷமா இருப்போம். என்னென்ன காரியங்கள் நிமித்தம் நம்ம இந்த உணவை புசித்து சந்தோஷமா இருக்க முடியும்? பசி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. ரெண்டாவது, பாவ அறிக்கை நமக்குள்ள காணப்படணும். மூன்றாவதாக பாசம். அல்லேலூயா சொல்லாமா. அந்த உணவுல என்ன இருக்குங்க? பாசம் இருக்கு. பாசம் இருக்கு. இந்த உணவு சாதாரணமான உணவு அல்ல, இதில் ஒரு அன்பு இருக்கு. எத்தனை பேர் வீட்டில் மனைவி சாப்பாடு செய்கிறாங்க? எத்தனை பேர் அவங்க பிரயாசத்தை நீங்கள் நினைத்து நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்க? என்னங்க, எத்தனை பேர் அவங்க படுற பிரயாசத்தை நினைச்சு சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க? பா, நம்ம மனைவி நமக்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாப்பாடு செஞ்சுருக்கிறாங்கப்பா. சில வேளையில் மனைவி மாறுங்க, அது அப்புறம் சுடும்போதோ சரி, ஏதோ ஒரு சுடும்போது அந்த எண்ணெய் பட்டுறது கையில். எத்தனை பேர் அதனுடைய பிரயாசத்தை நம்ம உணர்ந்துருக்கிறோம் தெரியல. எத்தனை பேர் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செய்கிறாங்களே, அவங்களுடைய உழைப்பை மட்டும் நம்ம பார்க்குறோமா? இல்லை, அவங்க அதில் இருக்கிற அந்த அன்பை நம்ம பார்க்குறோமா? எத்தனை பேர் அதை நம்ம உணர்ந்துருக்கிறோம்? ஆனால் பாருங்கள், திருப்பந்தியிலே நம்ம பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு சடங்காச்சாரியமாக இல்லை, ஒரு பாரம்பரியமாய் அல்ல, ஒரு கடமையாய் அல்ல, இதில் ஒரு பாசம் இருக்குது. அல்லேலூயா. என்ன பாசம்? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரிச்சாருங்க. அல்லேலூயா. நான் செய்த பாவம், என்னுடைய தலைமுறை செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், இந்த செய்த பாவங்கள் எல்லா பாவங்களுக்காக தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றார். ஆகையினால் தான் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம்
26, 27. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்க, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. கண்களை மூடி நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். நமக்குள்ள ஒரு பசி, அந்த திருப்பந்தி எடுக்கணும். பாவ அறிக்கை, அதை பார்க்கல மேலானது பாசம், உணர்வதடைகிறது. எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். நான் இன்னைக்கு அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை நான் பானம் பண்ண போறேன். நான் என்னுடைய வீட்டிலே உண்கிற உணவை போல அல்ல, நான் வெளியே எடுத்துக்கொள்ளுகிற ஆகாரத்தை போல அல்ல. இது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உரிய ஒரு இணைப்பு. இது பரலோக தகப்பனுக்கும் பூலோகத்திலே உள்ள நமக்கும் உள்ள ஒரு அன்பு, பாசம். இந்த அன்பை நம்ம உணர்ந்தவர்களாய், அறிவு கெட்டாத அன்பு. பவுலை கேட்போம் என்றா, இது என்ன அன்புப்பா? அறிவு கெட்டாத அன்பு. இதை நான் யோசிக்கவே இல்லை, இதை நான் சிந்திக்கவே இல்லை. என்னுடைய அறிவுக்கு இது அப்பாற்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது. என்னிலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்து, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். இன்னைக்கு திருப்பந்தியில் நம்ம பங்கு கொள்ள போகிறோம். ஆண்டவரே, என்னை நேசித்து ஜீவனையே கொடுத்தீரையா, ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்காக நீர் சிந்தினீரே, ஒவ்வொரு அடியும் எனக்காக நீர் பட்டீரே. நம்ம நினைவு கூறும். ஹல்லேலூயா. ஜீசஸ். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை என் உள்ளம் உடையுதப்பா, ஆணைக்கும் காரங்களிலே ஆணிகளா சுவாமி என்னை நினைத்து பார்க்கையிலே ஆவியானவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையினாலே
இடைப்பட்டார். எல்லாவற்றும் மேலாக இயேசு நமக்கு அவர் ஆயத்த பண்ணி வைத்தவர்களை கண் காணவும் இல்லை, அறியவும் இல்லை. நம்ம ஆயத்த பண்ணி வைத்தவர்களை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்று அந்த வார்த்தை நம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22 வசனத்திலே, அப்போது தகப்பன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளும் போடுங்கள். அது ஓமையா இருந்தாலும் கடந்த வாரத்தில் கூட வாக்குத்தத்தத்தில் இந்த 15ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். பாருங்க, எவ்வளோ பெரிய உருமானம் பாருங்க, நமக்குள்ளே ஒருமனம் பாருங்க. ஆண்டவர் பாருங்க, இந்த நாளிலே மறுபடியும் அதை நமக்கு என்ன பண்ணுகிறாரு, நினைப்பூட்டுகிறார். அப்போ நாம கடமைக்காக வராத மாத்திரம் ஏதோ சபைக்கு போனால் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சபைக்கு வந்தால் நம் தேவைகளை சந்திப்பார், சபைக்கு வந்தால் நாம் எல்லாவற்றையும் மேன்மை ஆகும்ன்ற அந்த காரியத்திலே கொஞ்சம் விலகி கர்த்தருக்காக அவர் சொன்ன வார்த்தைபடி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஆராதனை வேலையில் கூட இதை நான் அப்படியே இந்த காரியத்தை நீங்கள் உணரும்படியாக இதை நான் அப்படியே அழுத்தி சொன்னேன். அவர் என்ன செய்து கொண்டோ எனக்கு தெரியாது, நான் என்ன ஆராதனை பண்ணுவேன்னு அவருக்கு தெரியாது. ஆவியானவர் பாருங்க ஒருமனப்படுறார். அப்போ இந்த பலிபீடத்திலே செல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். நாம் சந்தோஷமா இருப்போம், போஜனம் பண்ணி சந்தோஷமா இருப்போம்னா இந்த பரிசுத்த போஜனமாய் மெய்யான போஜனம் என்றார். என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான போஜனம் என்றார். அந்த மெய்யான போஜனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முதலாவது ஆயத்தப்படணும். ஆயத்து ரொம்ப அவசியம். இந்த விக்கிரக இடத்துல கொடுக்குற அந்த சாம்பலோ தண்ணியா அல்ல, ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம். அது பெற்றுக்கொள்ள நாம எப்படி இருக்கணும், பெற்றுக்கொள்ள எப்படி ஆயத்தமா இருக்கணும், எப்படி பசியா இருக்கணும். இந்த பசியை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நம்ம செயல்படணும். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய மோதிரத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உமது பாதரட்சியை நான் பெற்றுக்கொள்ள. மூணுத்துக்கும் 3 வித்தியாசமான ஆழமான சத்தியம் இருக்கு. ஐயாவனுக்கு டைம் இல்லை, அது சொல்ல போனால் டைம். அந்த 3 பசியை பற்றி, அழைப்பில் பசி, அப்போஸ்தலர் பசி, ஆயத்தத்தின் பசி, அது மாதிரி இந்த 3 காலத்தில் 3 காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை அதை அவர் தியானித்து நமக்காக கொண்டு வருவார். அந்த அப்போஸ்தலர் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பசி நமக்கு வேணும். நம்மனா எப்படியோ ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஏதோ ஒரு சபை, ஏதோ சர்ச்சுக்கு போனால் போதும், வந்து உக்காந்தா போதும், கை தட்டினா போதும், பாட்டு பாடினா போதும். எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அவருடைய மெய்யான போஜனம் அது பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நித்தமும் அந்த பசி தாகத்தோடு ஓடணும். ஆண்டவருடைய பசி தாகத்தோடு ஓடணும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,